வணக்கம்மா. வணக்கம். ஹாய் மஞ்சு. ஹாய்மா. இன்னைக்கு எனக்கு அப்படியே உணர்ச்சி வேகத்துல வந்திருக்கேன் நானு. அப்படியே வீரபாண்டிய இல்ல, இல்ல. கட்டபொம்மன் வசனம்லாம் பேசிட்டு, "மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா, மானங்கெட்டவனே" அப்படின்னு வீட்ல பேசிட்டு சுத்திக்கிட்டு இருக்கேன். யார்றா ஓ! இதுன்னு கிரிஞ்சா பாக்குறாங்க. அந்த அளவுக்கு உனக்கு இம்ப்ரெஸ் ஆச்சா அது? விக்ரம் ஆமா, ஆமா. பேசினது? ஓ! ஆமா, ஆமா. சூப்பர். ஆ. ஆமா, தமிழ்நாட்டின் அ நடிப்பு அரக்கன் அப்படின்னு நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் பட்டம் குடுத்துட்டாரு. அதனால நம்மளும் அத ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். அவன் ஆல்ரெடி ஸ்டாண்ட் அப் காமெடியன் தான மஞ்சு, விக்ரம். ஆமா, அசால்ட்டா ஆமா, பண்ணுவாங்கல்ல. நல்லா தான் ஆமா. இருந்தது. ம். எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. எனக்குமே பார்வதிலாம் பிடிச்சிருந்தது. பார்வதிலாம் ரியலிஸ்டிக்கா எட்டி உதைச்சு வாட்டர்மெலன் சார் உருண்டு பிரண்டலாம் எழுந்தாரு. நல்லா ஆமா. இருந்தது. மார்னிங் மார்னிங் ஆக்டிவிட்டி ரொம்பவே அதான் டே ஸ்டார்ட்டட் வித் குட் வைப்ன்ற மாதிரி ம். நல்ல ஆமா. டாஸ்க். எனக்குமே பிடிச்சதுதான். ஆமா. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நம்மளும் அது உள்ள அப்படியே மிங்கிள் ஆக ஆரம்பிக்கிறோம்ல கண்டஸ்டன்ட்டோட. ஆமா. அது துஷார் பாத்தீங்களா? இத்தன நாள் சைலன்ட்டா இருந்துட்டு இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு கடைசில. ஆமா. ஓப்பன் பண்ணிட்டாரு அவரும். BB9க்குள்ள நம்மளும் உள்ள வந்துட்டோம். ஆமா. நுழைஞ்சாச்சு. ஃபர்ஸ்ட் நிச்சயமா, 2 நாள் நிச்சயமா. கொஞ்சம் ஒண்ணாம இருந்தது. அப்புறம் இப்போ ஓரளவு இது பழகிடுச்சு. ஆமா, ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. அப்புறம்டா வேற வேற என்ன ஸ்பெஷல் இருந்தது? அத நம்ம மார்னிங் டாஸ்க் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இந்த தண்ணி பிரச்சனையில ஒட்டுமொத்த பிபி ஹவுஸும் டார்கெட் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா? பாவமாயிடுச்சு. பாவம் கம்ருதீன் ரொம்ப பாவம்ன்னு ஆயிடுச்சு. சபரியும் பாவம். கால்லலாம் அடிபட்டு பண்ணியிருக்காப்ல. பட் 5 வாட்டி மிஸ் பண்ணத குறும்படம் போட்டு காமிச்சு குடுத்துட்டாரு பிக் பாஸ். அவ்வளோதான். இதான் எனக்கு மாஸ்லாம். எனக்கு ஒண்ணுமே புரியல. அடே எத்தன வாட்டி தான் சொல்றது? ஒரு பிக் பாஸ்ல ஒரு தண்ணி சண்டை. இத தண்ணி சண்டைய தயவு செய்து நிறுத்துங்க. தண்ணி, அதுக்கப்புறமா நேத்து பாலுக்கு ஒரு சண்டை அடிச்சாங்க. உங்களுக்கெல்லாம் டாஸ்க் எவ்ளோ டாஸ்க் இருக்கு? தண்ணி கொண்டு போய் ஏம்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரேன். யாரு போயிட்டு அவ்ளோ நேரம் நடுராத்திரில தண்ணி விட்டா உட்கார முடியும்? அந்த கால குடும்பஸ்தர்கள் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல. இப்ப குழாவ தொறந்தா வீட்ல எல்லார் வீட்லயும் தண்ணி வருது. இதுல இன்னும் தண்ணிய புடிச்சு வச்சுக்கோ, நீ சேவ் பண்ணிக்கோ அப்படின்றதோ, அவன போட்டு காய்ச்சு காய்ச்சுன்னு காய்ச்சுனாங்க. அது வேற குறும்படம் 1, 2 எத்தன வாட்டி தண்ணி விட்டேன் அப்படின்னு பிக் 5 பாஸ் வேற வாட்டி அதுக்கு மிஸ் ஆர்டர் பண்ணாரு. பண்ணிட்டாங்கன்னு. ஆ மாமியார் மாதிரி அவரு பேசுனது, நான் இத்தன வாட்டி தண்ணி விட்டேன், நீங்கன்னா தண்ணி பிடிக்கல அப்படின்னது நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு நேத்து பால் காய்ச்சியாச்சு. இன்னைக்கு துணி துவைச்சாங்க பாத்தியா? ஆமாமா. அ ஐயோ! ஏ உருண்டு பெரண்டு சரி சண்டை பார்வதியும், கெமியும். கடைசில சொன்னா சொல்ல ஸ்ட்ராங்கா மாட்டாங்க. இருந்த பார்வதியவே அழ வச்சுட்டாங்க. அதே இல்ல? மாதிரி ஆமா. அந்த ஒரு டேங்க்ல இருந்து ஒரு டைம் தான் தண்ணி பிடிக்க முடியும். எப்படி அவங்க அத எடுத்துட்டு வர முடியும்? டைம் லிமிட்ல வர முடியும்? ஒரு ஒரு டாஸ்க் குடுத்தா அதுல ஒரு லாஜிக் வேண்டாம். ம். அந்த ஒரு அதாவது தண்ணி மொத்தமா வச்சு யார் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வராங்கன்றது இது ஓகே. பட் நீ அது வர தண்ணியே இவ்ளோண்டு கொஞ்சம் கொஞ்சமா வருது தண்ணி. அந்த பேண்ட் எத்தன எத்தன மண்ணுல போட்டு புரட்டி எடுத்தாங்கன்னு தெரியல. அவ்ளோ மண்ணு அந்த ஜீன்ஸ் பேண்ட்ல. எனக்கு தெரிஞ்சு அதுல நான் ரசிச்சது பிரவீன் ராஜ் துவச்ச விதம். ஆமா, இல்ல ஆமா, ஆமா, ஷர்ட் அவுத்துட்டு ஷர்ட்லயே துடைக்க ஆரம்பிச்சுட்டான். நல்லா ஆமா. இருந்துச்சு அது. உண்மையில அது ஸ்மார்ட் துடைக்கிறது. இதெல்லாமே ஸ்மார்ட் வே தானே. எஸ். நான் நினைச்சுட்டே இருந்தேன் அத. அதாவது என்னன்னா ஒரு சின்ன கரி துணி மாரி இருந்தா, அத மொத்தத்தையும் இருந்த அழுக்கெல்லாம் எடுத்துட்டோம்னா, அரை பக்கெட் தண்ணீலயே ஒரு அலசு அலசி போட்டுருக்கலாம். பட் ஹி ஆமா, டிட் இட். அத முடிச்சுட்டு லாஸ்ட்டா அவனோட ரெட் ஷர்ட் எடுத்து போட்டு, அடுத்த சீன்ல பார்த்தா அவன் அந்த ஷர்ட்டே போட்டுட்டு வேற இருந்தான். அதே ஷர்ட்ட. ஆமா, ஆமா, ஆமா. நல்லா இருந்தது லாஸ்ட். ஆ. அந்த ரூல்ஸ கரெக்ட்டா ஃபாலோ பண்ணியிருந்தா கெமிக்கும், பார்வதிக்கும் சண்டை வந்திருக்காதுன்னு நெனைக்கிறேன். பேண்ட் எடுத்துட்டு தான் பக்கெட் எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணியிருந்திருக்கலாம். எஸ். சம்டைம்ஸ் பார்வதியுமே கொஞ்சம் ரொம்ப ஓவர் டாமினன்ட்டா இருக்காங்களோ அப்படிங்கிறது எனக்கு அதுலருந்து தெரிஞ்சது. ஆல்ரெடி அவங்களோட டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ நம்ம பார்த்தோம். முன்னாடி டே 1, டே 2லயே பார்த்தோம் நம்ப. இந்த பக்கம் ஒண்ணு பேசுறாங்க, அந்த பக்கம் ஒண்ணு பேசுறாங்க. ஒரு கூட்டம் சேர்த்துக்கிறாங்க. ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இந்த கூட்டத்துக்குள்ள தான் இருப்பேங்கிறாங்க. அந்த ஈகோவையும் வெளிப்படுத்திட்டாங்க. நேத்தி அந்த எபிசோட்ல. இன்னைக்கு கொஞ்சம் அவங்க அழுதது இது எப்படி மாறும்? பெர்ஸ்பெக்டிவ் அவங்கள பத்தி எப்படி மாறுங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அழும்போது நமக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஒரு இதாகல, ஹர்ட் ஆகல. ஓகேவா? இந்த அழுகைக்கு அடுத்தது அவ ஒரு நான் ஸ்டாப் நான்சென்ஸ் மேன்.
சீரியஸ்லி பாரு வந்து அன்னைக்கு அந்த தொடக்கம் வச்சுட்டு பேசினதுல இந்த கட்ஸ் இன்னைக்கு இல்ல. ஒரு 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 விஷயம் நீ பண்ணும்போது ரசிக்கப்படுதுன்னா அதே திருப்பி திருப்பி நீ பண்ணக்கூடாது. இதுல இது வந்து தேவையே இல்லாத விஷயம் இல்லையா? இப்ப இன்னைக்கு ஆமா. நடந்த சண்டை தேவையே இல்ல அது. அதே கரெக்ட்டா அந்த மாதிரி ரூல் ஃபாலோ பண்ணியிருந்திருக்கணும். ஸ்டோரி டைம்ல பிரவீன் காந்தி சார வந்து ரொம்ப. இது பண்ணது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்தது. நமக்கே கோவம் வருது. இப்போ இ இன் இப்போ ஒரு 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 எல்டருக்குன்ற அந்த ஒரு ரெஸ்பெக்ட்டுமே இல்ல. இல்ல ஒரு சக போட்டியாளர வந்து அவங்களுக்கு ஒரு டைம் ஸ்லாட் குடுத்துருக்காங்க. அவங்கள மதிச்சு அந்த அந்த ஸ்பேஸ் அவங்களுக்காக குடுத்துருக்கு. அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் குடுக்கணுங்கிறது கூட இல்லாம, அது ஒரு மாதிரி அ நான் தான் பெரிய ஆளுங்கிற மாதிரியான ஒரு ஆட்டிட்யூட் தான் வெளிப்படுது இதுல. அத இன்டரப்ட் பண்ணிட்டு அந்த அந்த ஆட்டிட்யூட் அவளோட பாடி லாங்குவேஜே நல்லா இல்ல. அந்த இதுல. நமக்கே ஆக்சுவலா நிச்சயமா. கோவம் வந்தது அந்த சீன்ல. நிச்சயமா. எனக்கு தெரிஞ்சு பிரவீன் காந்தியோட ஸ்பீச் ரொம்ப மெச்சூர்டுமா இந்த எஸ். வாட்டி. ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு எனக்கு. நல்லா இருந்தது அவரோட ஸ்பீச். நான் அப்படின்னா என்ன அப்படின்றதையும் சொல்லிட்டு, இந்த நான் தலையெடுத்தா அந்த நான் வெளிய வராது. அப்படின்றது எல்லாமே நல்லா இருந்தது. வெரி குட் ஸ்பீச். அவரோட ஆக்சுவலி இட்ஸ் லைஃப் ஹிஸ்டரி வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு லெசன் தான். ரொம்ப நல்லா கரெக்ட். இருந்துச்சு. ஒரு ஒரு இதுல இல்லாம ஒரு லைன்ல இல்லாம இன்னொரு லைன்ல போனா என்னென்ன மிஸ்டேக்ஸ் வரும்ன்றத ரொம்ப அழகா சொன்னாரு. ரொம்ப ரொம்ப லென்த்தியா இல்ல. நல்லாவும் இருந்தது. ஆ. அதுக்கு அடுத்து கலையரசனோட ஸ்டோரியுமே நம்ம கேட்டோம். எனக்கு கலையரசன் வந்து அவங்க பெருசா இம்ப்ரெஸ் ஆகல கொஞ்சம். கலையரசன் வந்து எனக்கு என்னமோ. ஏன்னா ம். அவரு நான் என்னது என்ன சொன்னாரு, மீடியாக்காக நான் ஏதோ பண்ணேன். ஏதோ சம்திங் ஐ டிட் இட் அந்த அப்டின்னாரு. ஃபோக் டான்சர்ஸ் இருக்காங்க இல்லையா? நாட்டுப்புற கலைஞர்களுக்காக நெறைய வாட்டி ஜெயிலுக்கு போயிருந்தேன். ஆனா ஆ. யாருமே நான் ஜெயில்ல இருக்கும்போது சப்போர்ட் பண்ணல. வெளியில ம். வேற நம்பர்ல இருந்து கால் பண்ணா கூட பணம் கேட்டுடுவானோன்னு சொல்லி என்ன அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் பரவலாவே அவர் மேல வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் தான் சொசைட்டில இருக்கு. ஆமா அவர் நிஜமாவே பண்ணின அவருக்கு பத்ம விஷயங்கள் அந்த மாதிரி. விபூஷன் நிஜமாவே அவருக்கு பத்ம விபூஷன் கிடைக்க போதா? இல்ல சொல்றாரு. அதுவுமே நமக்கெல்லாம் ஷாக்கிங்கா தான் இருக்குது. சீரியஸ்லி ஆமா. எனக்குமே என்னடா அது வந்து ஒரு சாதாரண ஒரு இதுவா? அவார்டா இவரு சொல்றாரு அப்படின்னு நினைச்சேன். பட் தெரியல அது என்னன்றத அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா தெரியும். ஓகே. இதெல்லாம் ஓகே. ஃபைனலா நந்தினி ஒரு அழுக அழுதாள, அது எதுக்கு அழுதா? அவங்க அவங்க ஸ்டோரியுமே எனக்கு பெருசா கனெக்ட்டே ஆவலம்மா. ம். எனக்கு இல்ல சுத்தமா நந்தினி கனெக்ட் ஆகல. அழுதது எதுக்கு? எனக்கு அது புரியல. ஏன் அழுதாங்க? இல்ல எனக்குமே கனெக்ட்டே ஆகல. அது அந்த ஆ. டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. அந்த இதுவே கனெக்ட்டே ஆகல. எதுக்கு? அதுதான். எனக்கு 4 நாள்ல எப்படி மஜ்ஜா அவ்ளோ பர்ஸ்ட் அவுட் ஆயி அழுக முடியும்? தெரியலம்மா. ஆ ஒரு ஆக்டிங் மாரி இருந்தது அது எனக்கு. ஒரு அது பெரிய ரொம்ப ஃபீல் ஆகல. ஐயோ! இப்போ 2, 3 அழுதது. பேர் பண்ணறது எல்லாமே வந்து கொஞ்சம் ஆர்டிபிஷியலா தான் இருக்கு. இப்ப இன்னைக்கு ம். பார்த்தீங்கன்னா, சண்டை போடணுங்கிறதுக்காகவே அவங்க 2 பேரும் கம்ருதீனும், அ சபரியும் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தண்ணி புடிச்சு குடுத்தாங்க. அவங்களோட ஜாப் வந்து வெறும் தண்ணி அந்த ட்ரம்ல புடிக்கிறது மட்டும் இல்ல. அதுலருந்து அந்த டேங்க்ல இருந்து சப்ளை புடிச்சு பண்ணோம். எடுத்துட்டு வந்து சப்ளையும் பண்ணணும். சப்ளை சோ பண்ணணும். 2த்தையுமே அவங்க வந்து என்ன பொறுத்தவரைக்கும் நல்லா தான் பண்ண மாதிரி இருந்தது. பட் ஆதிரை வந்து அவர ரொம்ப கமருதீன வந்து ட்ரிகர் பண்ணி விட்டு, அது ஒரு மாரி ரொம்ப அ ஒரு ஹீட்டட் அப் ஆர்குமென்ட்டா போயிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே சமரசம் ஆயிடுச்சு. இல்ல நம்ம எல்லாருமே சேர்ந்து பண்ணலாம். ஈக்குவல் ஆ. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலாம். அப்படிங்கிற மாரி அது ஒரு மாரி சமரசமா முடிஞ்சுச்சு. பட் மத்தவங்க முன்னாடி கனி பேசியிருந்தாங்க பார்த்தீங்களா? ம். இன்னைக்கு தான் வாய தொறந்து ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டா அத வந்து நம்ம தான் பார்க்கணும். நீங்க அங்க தான் இருந்திருக்கணும். ஆமா. நீங்க ம். இங்க நடக்கிறத வேடிக்கை பார்க்க கூடாதுன்னு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இப்பதான் ஏதோ ஃபர்ஸ்ட் ஒண்ணு ஒரு பாயிண்ட் எடுத்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. இத்தன இப்ப நாள் வந்து நமக்கு மண்டேல இருந்து ஆரம்பிச்சதுல்ல. இன்னையோட ஆமா. மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே ஒரு 4 நாள். இந்த 4 நாள்ல நம்ம பேசுவோம். இப்போ ம். உன்னோட மைண்ட்ல இப்ப 20 கண்டஸ்டன்ட்ல ஒரு டாப் 5 உன் மனசுல நிக்கிறது யாரு? எனக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திவாகர்மா. ஏன்னா எனக்கு வந்து ஏன் அவர் மேல அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா, அவர் வந்து சண்டை போட்டாலும், அவர் ரொம்ப இயல்பா தான் இருக்காரு. அவரோட பெர்சனாலிட்டியே அதுவா தான் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. அவரு படபடன்னு பேசுவாரு. அதுக்கப்புறம் அமைதியாயிடுவாரு. அந்த மாதிரி எனக்கு தோணுது. சோ ஃபர்ஸ்ட் ம். ஒன் திவாகர், அடுத்து சபரி, 3 விக்ரம் அண்ட் ம். 4த் வந்து இப்போ எனக்கு வந்து ரீசென்ட்டா வியானாவே எனக்கு ஃபர்ஸ்ட் 2 டேஸ்லலாம் சுத்தமா புடிக்கல. ஆனா வியானா வந்து ஓரளவுக்கு வாய்ஸ் அவுட் பண்றாங்க. அட்லீஸ்ட் ஏதோ ஒண்ணு நடக்குது அப்டின்னா, அத பேசவாது ம். செய்றாங்க. சோ ம். வியானா
ஓகே. 5த் ஒன் வந்து ஆதிரையுமே ஓகே தான். ஆதிரை ஆர் ம். அரோரா. இந்த 2 பேருமே ஓகே தான். உனக்கு அரோரா என்ன பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கா இது வரைக்கும்? என்ன அவளோட இது குடுத்திருக்கா? இம்பார்ட்டன்ஸ் எதுவுமே நமக்கு காட்டலையே. பண்ணல. பட் எனக்கு அவங்க பண்ணுவாங்கன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு தோணுது. அவங்க மேல. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டாப்ல எனக்கு எனக்கு பிடிச்சது இந்த 4 நாள்லன்னா சபரி தான் ஃபர்ஸ்ட். ஓகே. சபரிய ரொம்ப பிடிச்சது. ரொம்ப காமா இருக்கான் அவன். ஓகேவா? நீ வேணா பாரு மஞ்சு. அவன் டாப்ல வருவான். டாப் 5ல வரைக்கும் கொண்டு வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அவனால அதாவது இதுக்காக விஜய் டிவி ப்ராடக்ட்லாம் கிடையாது. அவனுடைய அந்த அணுகுமுறை ரொம்ப நல்லா இருக்கு. அந்த இஷ்யூ வரும்போது கூட, தண்ணி இஷ்யூ வரும்போது கூட, அவன் அழகா கமருதீனுக்காக கொஞ்சம் கோவம் வந்துருச்சு பாவம். ஏன்னா அவன் அவன் கஷ்டப்பட்டான். அதனால கோவம் வந்துச்சு. ஆமா. இவனுக்கு அந்த கோவம் கூட வராம சாரி கேட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னது நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் என்னோட மைண்ட்ல இருக்கிறது சபரி. நெக்ஸ்ட் வந்துட்டு கமருதீன். ஓகேவா? 3வது நம்ம விக்ரம். இந்த விக்ரம் ம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 3வது கனி பிடிச்சது, துஷார் பிடிச்சிருக்கு. அதாவது ஓகே. இப்ப வரைக்கும் இந்த கரண்ட் இந்த சினாரி இந்த 4 டேஸ்ல நமக்கு மைண்ட்ல இருக்கிறது டாப் ம். 5 இவங்க தோணுது. இட் வில் வேரி. உனக்கு மறுபடியும் டிஃபர் ஆகும். நம்ம சரி. வீக்லி ஒன்ஸ் இது பண்ணுவோம். இந்த 2 கண்டஸ்டன்ட் இந்த பிக் பாஸ் சீசன் 9ல இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட எலிஜிபிலிட்டியே இல்ல. இவங்க எதுக்கு வந்தாங்கன்னே தெரியலன்னு சொல்ற 2 பேரு. அப்சரா ஃபர்ஸ்ட். ஓகே. அவ ஒண்ணுமே பாவம் பேசல. ஆமா. நாட் ஈவன் சிங்கிள் டயலாக் அவ பேசல. அதே மாதிரி ஃபுல்லா மேக்கப் மயமா தான் இருக்கா. பாத்தியா நீ? ஏதாவது ஒண்ணு ஆமா. இது தடவிக்கிட்டு தவிர பியூட்டி கான்சியஸோட இருக்காளே தவிர அவ அவ இதுக்கு வந்து வந்தது அவுட் மேன் அவுட் தான். ஓகேவா? ஆமா. ஒண்ணும் அவ கரெக்ட். சாரி நான் டாப் 5ல பிரவீன் சாரை விட்டுட்டேன். டைரக்டரை விட்டுட்டேன். அவருமே எனக்கு தெரிஞ்சு அவரும் ஸ்கோர் பண்ணுவாரு பாரு. அச்சா இந்த ம். இவரு ஒருத்தரா. நெக்ஸ்ட் வந்து கலையரசு. ம். கலையரசனு கூட எப்படி சொல்றதுன்னா ஒரு காம்படிட்டிவ் மெட்டீரியலா தெரியல பார்த்தா. ஒரு கரெக்ட். இப்ப இப்ப ஒரு சண்டை போடுற வையேன், டேய் நீ எனக்கு கூட சரி ஜோடியா சண்டை போட்டாதான்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அவரு சரியான ஆப்பனண்டா எனக்கு தோணல கலையரசன். ஆமா. அதாவது இது நமக்கு இப்போ இருக்கிற வரைக்கும் இருக்கிற வியூ தான். அதுக்கப்புறம் அவங்க எப்படி பண்றாங்கன்றத பொறுத்து நமக்கு மாறுபடும். பட் இப்ப வரைக்கும் என்ன நிச்சயமா. பொறுத்த வரைக்கும் கலையரசனும் அப்சராவும் இந்த இடத்துக்கு வேண்டாத விருந்தாளி தான். ஓகே. சுபிக்ஷாலாம் ஆமா. மேம்? சுபிக்ஷா பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? சுபிக்ஷா வருவாம்மா. ஆமா. அவ வந்து இண்டிபெண்டன்ட் உமன் அந்த பொண்ணு. இப்ப நம்ம அவளோட இத இன்ட்ரோ பார்த்தோம். ஒரு மீன் பிடிக்கிற இடம். ஏன்னா எனக்கு நான் ஒரு வாட்டி மீன் பிடிக்க போயிருக்கேன். வாமிட் வந்துரும் மஞ்சு. அந்த கடல் ம். அந்த போய் அப்படி உட்கார்ந்தோம்னாலே, அந்த மீன் அந்த ஸ்மெல் எல்லாம் அப்படியே உனக்கு மூஞ்சில அடிக்கும். ஒரு மீன் மேலயே வெறுப்பு வரும். பட் அவ வந்து சாரி. அவ வந்துட்டு எவ்வளவு இதா ஆக்டிவா போயிட்டு வந்திருக்கால. அந்த இது கொஞ்சமாவது இருக்கும்ல. ம். இப்ப வந்துமா இந்த வீக் இவங்க ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது, பேசிக்கிறது, வேணும்னே குதிக்கிறது, அழறது எல்லாமே சீக்கிங் ஆஃப் அட்ராக்ஷன் தான். அட்டென்ஷன் என்ன ஆமா. இருக்கு அப்படின்றதுக்காக பண்றதுதான். இந்த வீக் ம். விஜேஎஸ் வந்துட்டு சேது வந்து சாட்டர்டே சண்டே ஹோஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மண்டேல இருந்து வேற மாதிரி மாறும் பாரு. ஆமா. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் சேதுபதி சார் வந்தாருன்னா, கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணாருன்னா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ரொம்ப சத்தமா இருக்குது வீடே. ஒண்ணு இப்ப இவங்க இருக்கிற ஸ்பீடுக்கு அடிதடி கை கலப்பு ஆயிடுமோன்னு எங்களுக்கு எங்களுக்கு பாக்குற நமக்கே பயம் வந்துரும் போல. கொஞ்சம் சேதுக்கு வந்து 2 இக்கட்டான சூழ்நிலை இருக்கு. ஒண்ணு நான் சொல்றேன். ஆல்மோஸ்ட் 7 சீசன் கமல் சார் பண்ணிட்டார். கமல் சார் வந்து நான் ரத்தத்துல ஊறி போச்சுன்ற மாதிரி நமக்கு வந்து கமல் சார் அந்த பேசின விதத்திலேயே நம்ம இன்னும் இருக்கோம். மயங்கி போய் தான் இருக்கோம். அவரு எல்லாருக்குமே அவரை பார்க்கும்போது ஒரு பிரமிப்பா இருக்கும். ஈவன் கமல் பிடிக்காதவங்க கூட அந்த இது ஹோஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ரசிச்சாங்க. சோ அத வந்து ஆல்டர் பண்ணி உள்ள வந்திருக்காருன்னு போது ஃபர்ஸ்ட் அவர் அதுக்கு உண்டான இதெல்லாம் தேடுறாரு. இப்போ விஜய் ஓகே. சேதுபதி அவர ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக பாக்குறாரு. நான் வந்து சாருக்கு ஈக்குவலா நான் பண்றேன் அப்படின்றதுல அத ப்ரூவ் பண்றதுக்கு தான் அவர் இருக்காரே தவிர, இன்னும் ம். இதுக்கு உண்டான போஸ்டுக்கா இன்னும் வரல. ஓகே. என்ன பொறுத்தவரைக்கும் அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது. அந்த 20 ம். பேர வந்து ரோஸ்ட் பண்ற இப்போ சிம்பிளா வச்சுக்கோ. நம்ம தான் ஹோஸ்ட். நம்ம என்னெல்லாம் இதுல கேட்கலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பிக் பாஸ் தான் கொஸ்டின் கேட்பேன். பிக் ம். பாஸ் கொஞ்சம் நல்ல நல்ல டாஸ்க் கொடுங்க. வெறும் இப்போ வெறும் தொடப்பம் பெருக்கிறதுக்கு வேக்யூம் கிளீனர் எவ்வளவு இருக்கு இப்போ. கரெக்ட். வண்டியா எடுத்துட்டு போறது அப்படியே எடுத்துட்டு போலாமே.
ஒரு டாய்லெட் கழுவுறதுக்குலாம் இப்ப எவ்வளவு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குமா? இப்ப நம்மளாம் ம். டெய்லி பிரச்சப்பட்டதே டாய்லெட்ல சொல்லு. ஒரு ஹார்பிக் அப்படி அத ஹார்பிக்னு சொன்னா கூட அவங்க இது பண்ணுவாங்க. அவனே ஸ்பான்சர் பண்ண போறான் அப்படின்னா கூட ஒரு ஊத்தி விட்டுட்டீங்கன்னா அது பாட்டு கிளியர் ஆயிட்டு போயிடுமே. ஜஸ்ட் ஒரு கரெக்ட். அத ஒரு டாஸ்கா வைக்கிறீங்க. அதெல்லாம் கொஞ்சம் மாத்தலாம். தென் கண்டஸ்டன்ட் கிட்டயே வந்து உங்களோட ஒரிஜினல் அதெல்லாம் அதெல்லாம் டே டு டே ரொட்டீன் லைஃப். அதெல்லாம் அதெல்லாம் காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. அதுக்கு மைலேஜ் குடுக்காம நம்ம மெயின்டா டாஸ்க் பேஸ்டா கொண்டு போனா நல்லா இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு சக்கரை மாதிரி வச்சு மீன் வச்சு பஞ்சு உருண்டை வரும் பாரு. அப்படியாவது ஒரு டாஸ்க கொடுங்கப்பான்றேன் நான். ஒரு கரெக்ட், பஞ்சு கரெக்ட். உருண்டை வந்து கொண்டு வந்து தைப்பாங்களே, ஒரு தலகாணி தைப்பாங்களே, அந்த மாதிரி ஆமா. கொடுங்க. எவ்வளவு டாஸ்க் இருக்கு மச்சோ. நீ ஒண்ணுமே வேணாம். இப்ப இருக்கிற ஆடியன்ஸ் கிட்ட என்னென்ன டாஸ்க் கொடுக்கலாம்னு ஒரு ஒரு இங்க வைங்க, ஒரு இது காம்படிஷன் சும்மா அள்ளி வீசுவாங்க. அவ்வளவு ஐடியாஸ் காம்படிஷன். வரும். பட் ஆனா நான் என்ன சொன்னா, இப்ப நம்ம எடுத்த உடனே நம்ம டாப் கியர்ல போகுமான்னு தெரியாது. 20-30 கிலோமீட்டர்ல போயிட்டு இருக்கு. இதுக்கு மேல டாப் கியர்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆனா லெட் அஸ் இன்னும் கண்டஸ்டன்ட்ஸ் யாருமே வந்து ஏதோ ஒரு வெக்கேஷன் வந்த மோட்ல தான் இருக்காங்க. நல்லா தூங்குறாங்க, நல்லா சாப்பிடுறாங்க. அந்த மோட்ல தான் இருக்க மாரி இருக்கு. இன்னும் கடுமையான டாஸ்க் நீங்க சொன்ன மாதிரி குடுத்தா மட்டும் தான் அவங்களோட பெர்சனாலிட்டி நம்மளால ஜட்ஜே பண்ண முடியும். அந்த அவங்களோட வேகத்தை உள்ள இருக்கிற வேகத்தை தூண்டணும் மச்சோ. வேற டாஸ்க் எவ்வளவு டாஸ்க் இருக்கு யோசிச்சு பாரு. இப்ப வீரபாண்டிய கட்டபொம்மன் விக்ரம் பேசினாப்படி இல்ல, அப்படி எடு மூவியை எடு ஃபர்ஸ்ட். மூவில ஒரு இதை பண்ணுங்க, ஒரு டீம் பிரிங்க. அவங்கவுங்க டீம் அவங்க அவங்களா போய் சேர்றது பதிலா நீ ஷஃபிள் பண்ணு. 20 பேர் ஷஃபிள் பண்ணி இத்தனை டீம் ஆக்குங்க. எவ்வளவு விஷயங்கள் பண்ணலாமே. நம்ம கரெக்ட், பாப்போம். கரெக்ட். நம்ம பேசுறது யாராவது கேட்டுட்டு இத சொல்லி பண்ணா கூட ஓகே தான். we are ஆ. happy இல்லையா? இல்ல கிராஃப் அப்புறம் வந்து அப்படியே கொஞ்சம் இப்போ இவங்க கூச்சல் குழப்பங்கள் ஜாஸ்தி இருக்கே தவிர, பட் மத்த சீசன் மாரி இது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா போகுதான்னா கொஞ்சம் ஆ, தோய்வடைற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப ஒண்ணும் அவ்ளோ ஹைப் குடுக்குற அளவுக்கு இந்த சீசன் இருக்கிற மாதிரி தெரியல. நீங்க சொன்ன இல்ல மாரி பிக் எனக்கு பாஸ் வந்து சீரியஸாவே இல்ல எடுத்துக்கிட்டு எனக்கு என்னமா சொல்லு இல்ல சொல்லு சொல்லு. நீங்க சொல்ற சஜஷன் மாதிரி பிக் பாஸ் இத சீரியஸா எடுத்துட்டு கொஞ்சம் கடுமையான டாஸ்க் எல்லாம் குடுத்து அவங்க பெர்சனாலிட்டி வெளில கொண்டு வந்தாதான் இது ஓரளவுக்கு இன்ட்ரஸ்டிங்கா மாறும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி அதுதான். அதே மாதிரி அந்த இருக்கிற 20 கண்டஸ்டன்ட்டும் கொண்டு வரணும். ஆமா, அத்தனை பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதே மாதிரி ஒருத்தர் ஹைஃபையா வச்சுட்டு ஒருத்தர் கீழே வைக்கிறது வச்சா இவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா, இப்போ 2 பேர் இருக்கும், ஒருத்தர் டாப் வச்சுட்டு ஒருத்தர் கம்மி பண்ணா சண்டை வரும் அப்படின்ட்டு. நான் என்ன சொல்றேன்னா, வெறும் சண்டைகளை நீங்க உருவாக்காதீங்க. அது தானா நடக்கட்டும். ம். புரியுதம்மா? சண்டை வந்துட்டு 2 பேரும் சண்டை போடுறதுக்கு வந்து தண்ணி சண்டை வருதா? தண்ணிக்கு வந்துட்டு ஒருத்தர் எடுத்துட்டு வந்து ஒருத்தர் குடுக்கணும். ஒருத்தர் பெருக்கணும். அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா சண்டை வரும். நீங்க இப்படி சண்டை குடுக்காதீங்க. எல்லாருக்கும் ஒரு டாஸ்க் குடுங்க. அத பேஸ் பண்ணி அவங்க சண்டை போடணும். அப்ப நமக்குமே பார்க்கிறதுக்கு ஒரு சுவாரஸ்யம் வரும். சீரியஸ்லி மஞ்சு, ஒரு பல கோடி ரூபாய் வந்து இதனால வந்து இது ரொட்டேட் பண்ணக்கூடிய ஒரு பிக் பாஸ் வந்து இட்ஸ் ஒரு கார்ப்பரேட், ஒரு பெரிய பிசினஸ். சோ இதுல நீங்க பண்ணும்போது கிட்டத்தட்ட எத்தனை கோடி பேர் பாக்குறாங்க இந்த ஷோவ. யோசிச்சு பாரு. இப்ப மீடியாவை யூடியூப திறந்தினால எத்தனை பேர் வந்துட்டு இத வந்து ரிவ்யூ பண்றாங்க. நீயும் நானும் சந்தோஷப்பட்டுக்கணும். we are only the two women reviewing together. சூப்பர், சூப்பர். ஆமா, ஃபர்ஸ்ட். வேற எல்லாருமே எஸ். மத்தவங்க எல்லாரும் சிங்கிளா தான் பண்றாங்க. ஒன்லி we are doing together. உமனா அதுவும் நம்ம 2 பேரும் பண்றோம். ஓகேவா? இது வரைக்கும் வேற உமன் சிங்கிளா கூட யாரும் பண்ணல. நம்ம பண்றோம். சோ ஓகே. நமக்கு நம்மள ஹேட்ஸ் ஆஃப் பண்ணிக்கணும். சோ இத்தனை பேர் நம்ம இதுல வந்து ரிவ்யூ பண்றோம் அப்படின்னு சொன்னா நமக்கு சம்திங் அட்ராக்ட் ஆகும். யா. சோ அதுக்கு கரெக்ட். உண்டான எஃபெக்டை நீங்க கரெக்டா பண்ணுங்க. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி சீசன்ல இப்ப ரம்யா பாண்டியன்லாம் இருந்த சீசன்லமா அவங்க ஒரு நாள் ஃபுல்லாலாம் வந்து வெயிட்ட புடிச்சிட்டு நின்னு அவங்களுக்காக அந்த மாதரைய சாங் எல்லாம் போட்டு மோட்டிவேட் பண்ற மாதிரி எல்லாம் ரொம்ப கடுமையான டாஸ்க் எல்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் பார்க்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கு. பட் அது வந்து உனக்கு லாஸ்ட் இல்ல ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்ல வரேன். ஆமா. அதே மாதிரி சீசன் 1மே இன்னும் நல்லா இருக்கும். சீசன் 1 ஸ்நேகன் சார்லாம் இருந்தது. அப்புறம் சேரன் இருந்தார் பாரு. சேரன் ஆமா. இருந்த சீசனும் நல்லா இருந்தது. எல்லாமே ம். ஒன் பை ஒன் நல்லா. பட் ஆனா நான் இப்பவும் சொல்லிட்டேன், நான் எப்பவுமே நான் ஜஸ்ட் ரெக்வெஸ்ட் தான் பண்றேன். நிறைய டாஸ்க் கொடுங்க அப்படின்ட்டு. பட் வி காண்ட் ஜட்ஜ் வித்தின் 4 days. அதுவும் சொல்றேன். ஏன்னா ஓகே. இப்ப நம்ம 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 ஒரு ஆஸ் ஏ ஆடியன்ஸ் நம்ம இவ்வளவு யோசிக்கிறோம். கண்டிப்பா அவங்களும் அதை யோசிப்பாங்க, நம்ம நம்புவோம். டாஸ்க் கண்டிப்பா. கொஞ்சம் டிஃபரெண்டா மாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு வி வெயிட்.
நாளைக்கு என்ன Yes. நடக்குதுன்னு பார்க்கலாம். நிச்சயமா Right. நிச்சயமா. தேங்க்யூ சோ மச்மா. தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ. குட் நைட். தேங்க்யூ மக்களே. டே 5 எப்படி போகுதுன்றத நம்ம 24/7லயும் வாட்ச் பண்ணலாம். அண்ட் நாளைக்கு நம்ம ரிவ்யூவோட கண்டிப்பா மீட் பண்ணலாம். நன்றி. இத பாக்குற வியூவர்ஸ் எல்லாரும் தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ். தேங்க்யூ. தேங்க்யூ.